ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட் 10th மேக்ஸில் எடுத்துக்காட்டு 2.84 பார்ப்போம். மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 + 2 + 3 அப் டு +50 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா என்னது 1 + 2 + 3 அப் டு n வரைக்கும் கொடுத்தாங்கன்னா n × n + 1/2 சரிங்களா. இந்த ஃபார்மட்டும் ஒன்று போல இருக்கு. அப்போ n = என்னது 50. அப்போ n = என்னது 50 சரிங்களா. அப்போ அந்த ஃபார்முலாவில் பிரதியிடுங்க. என்ன வரும் 1 + 2 + 3 + அப் டு என்னது 50 வரைக்கும் ஈக்குவல் டு என்னது n × n + 1. அப்போ 50 × 50 + 1/2 சரியா. இந்த ரெண்டால் அடிங்க. 1 2 2 2 4 மீதி 1 இருக்கும். 5 2 10 சரியா. ஈக்குவல் டு 25 × 50 + 1 51 சரியா. இதை ரெண்டையும் பெருக்கி எழுதுங்க. என்ன வரும் 25 × 51 1 5 1 2 5 25 மீதி 2 5 2 10 12 சரியா. இங்க 5 7 12 அப்போ 1275 சரியா. இதோட மதிப்பு என்னது 1275. செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் இது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க 16 + 17 + 18 அப் டு எத்தனை 75 வரைக்கும் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஃபார்முலா என்ன தெரியும்னா 1ல இருந்து கொடுத்தாங்கன்னா தான் நம்மளுக்கு ஃபார்முலா n × n + 1/2 பிரதியிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அவங்க வந்து என்னது கொடுத்துருக்காங்க 16ல இருந்து தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்ய போறோம்னா மொத்தமா 1ல இருந்து 2 3 அப்படின்னு 75 வரைக்கும் கூட்டி சரிங்களா. 75 வரைக்கும் கூட்டி ஒரு கூடுதல் கிடைக்கும் அப்படிதானே. ஒரு நம்பர் கிடைக்கும். சம் நம்பர்ஸ் கிடைக்கும். அந்த நம்பரை வந்து என்ன செய்ய போறோம்னா 1ல இருந்து 15 வரைக்கும் சரிங்களா. 15க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் கூட்டி கிடைக்கிற நம்பரோட இந்த நம்பரை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் அப்படிதானே. பாருங்க 1ல இருந்து 1 + 2 + 3 அப் டு எது வரைக்கும் 75 வரைக்கும் கூட்டி மைனஸ் 1ல இருந்து 2 3 அப் டு 15 வரைக்கும் கூட்டி கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த இதோட ஆன்சர் கிடைச்சிடும் சரியா. இப்போ இந்த இதுக்கு ஃபார்முலா என்னது n × n + 1/2 அப்படிதானே. n × எழுதிக்கோங்க n × n + 1/2 சரிங்களா. அப்போ நம்ம இந்த இதுல n-ங்கிறது 75 இந்த இதுல n-ங்கிறது ஃபர்ஸ்ட் இதுக்கு 75 வரும். செகண்ட் இதுக்கு n வந்து என்ன வரும் 15 வரும் சரியா. இப்போ பிரதியிடுங்க. என்ன வரும் ஈக்குவல் டு இந்த இதுக்கு 75 × 75 + 1/2 மைனஸ் இந்த மைனஸ் சரிங்களா. இந்த இதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பிரதியிட்டுருக்கேன் 75 போட்டு அடுத்து மைனஸ் போட்டுட்டு இந்த இதுக்கு இப்போ ஃபார்முலா பிரதியிட போறேன். என்ன வரும் n என்னது 15 × n + 1 அப்போ 15 + 1/2 சரியா. இப்போ பாருங்க என்ன வரும் 75 × 75 + 1 என்னது 76/2 மைனஸ் இங்க 15 × 15 + 1 16/2. இப்போ ரெண்டால் அடிங்க. 1 2 3 2 6 மீதி 1 இருக்கும். எண்ணி 2 16. அடுத்து இங்கே பாருங்க 1 2 எண்ணி 2 16. இப்போ இது 75 38 பெருக்குங்க 2850 வரும். மைனஸ் இங்க 15 8 பெருக்குங்க என்ன வரும் 8 40 மீதி 4 1 8 + 4 120 சரியா. இப்போ இதுல இருந்து இதை கழிங்க. என்ன வரும் ஃபர்ஸ்ட் 0 5ல இருந்து 2 போச்சுன்னா 3 8ல 1 போச்சுன்னா 7 அப்போ 2730 சரியா. அப்போ இதோட ஆன்சர் என்னது நம்மளுக்கு இந்த இதோட ஆன்சர் இதோட கூடுதல் என்னது வரும் 2730 சரியா. அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போமா. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க 1 + 3 + 5 அப் டு 40 உறுப்பு வரைன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கடைசி உறுப்பு கிடையாது சரிங்களா. மொத்தம் இதுல 40 உறுப்பு இருக்கு அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இதுல எத்தனை 40 உறுப்பு இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க எது ஒற்றைப்படையில வந்திருக்கு அப்படின்னா 1 + 3 + 5 அப்படின்னு வந்து 40 உறுப்பு மொத்தம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னா சிம்பிள் தான் n². இதே மாதிரி வந்து மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த உறுப்பு எத்தனை உறுப்புகள் இருக்கோ அதை மட்டும் ஸ்கொயர் பண்ணாலே போதும். எத்தனை உறுப்புகள் இருக்கு 40 உறுப்புகள் இருக்கு அதை மட்டும் ஸ்கொயர் பண்ணாலே போதும் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். நானாங்க எத்தனை 16 0 2 தடவை வரும் சரிங்களா. இது ஸ்கொயர் பண்ணா என்னது 40 × 40 அப்படிதானே. இங்க 2 0 போட்டாச்சு. நானாங்க 16. அப்போ இந்த சம்ல வந்து என்னது 40 உறுப்புகள்னு கொடுத்ததுனால நம்ம n² பண்ணியிருக்கோம் சரிங்களா. சப்போஸ் உறுப்புகள் கொடுக்கலன்னா என்ன செய்ய அப்படிங்கிறத அடுத்தடுத்த சம்ஸ்ல பார்ப்போம். ரெண்டாவது இது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க 2 + 4 + 6 + அப் டு 80 வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரியா.
இப்ப பாருங்க இந்த இதுல 2 வந்து எல்லாத்துல இருந்தும் காமனா எடுக்க போறோம். 2 வந்து வெளியே எடுத்தோம்னா இங்க என்ன வரும்? ஓரன் 2. அடுத்து இங்க 2 2 4. அடுத்து இங்க மொவி 2 6 பிளஸ் அப் டு எத்தனை? 40 2 80 அப்படிதானே? இப்ப கடைசி உறுப்பு என்னது? 40. சரிங்களா? இப்ப பாருங்க 2 இங்க உள்ள இருக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? ஃபர்ஸ்ட் பாருங்க 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் அப் டு n வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? n இன்ட்டு n பிளஸ் 1 பை 2. சரியா? அப்ப இந்த ஃபார்முலாவை இதுல பிரதியிட போறோம். என்ன வரும்? 2 இன்ட்டு n என்னது? இதுல nங்கிறது இதுதான் n. சரிங்களா? n ஈக்குவல் டு 40. அப்ப இந்த ஃபார்முலால பிரதியிடுங்க. nக்கு பதிலா என்ன வரும்? n வந்து 40 இன்ட்டு n பிளஸ் 1. nங்கிறது என்னது? 40 பிளஸ் 1 பை 2 இப்போ பை 2. சரியா? இப்ப இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு என்ன வரும்? 40 இன்ட்டு 40 பிளஸ் 1 41 வரும். இது 2 பேருக்குங்க என்ன வரும்? லாஸ்ட் ஒன்று 0 போட்டுக்கோங்க. ஒரு இனாங்க 4 4 16. சரியா? அப்போ 1640. இதோட கூடுதல் என்னது? 1640. சரியா? மூணாவது இது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் அப் டு 55. லாஸ்ட் நம்பர் தான் 55. சரிங்களா? இதுல ஒற்றைப்படை எண் வந்திருக்கு பாருங்க. 1 பிளஸ் 3 பிளஸ் 5 ஒற்றைப்படை எண் வந்திருக்கு. லாஸ்ட் நம்பர் 55 கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்திருந்தாங்க? நம்மளுக்கு 40 உறுப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால 40 ஸ்கொயர் போட்டுட்டோம். சரிங்களா? இந்த இதுல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லவே இல்லை. அப்ப நம்ம தான் இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? n ஈக்குவல் டு l மைனஸ் a பை d பிளஸ் 1. சரியா? இதுல எல்ங்கிறது லாஸ்ட் உறுப்பு 55. அதே மாதிரி ஏங்கிறது என்னது? முதல் உறுப்பு 1. அடுத்து டிங்கிறது என்னது? இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2. சரியா? இது எல்லாத்தையும் இதுல பிரதிடுங்க. என்ன வரும்? எல் என்னது? 55 மைனஸ் ஏ என்னது? 1 பை டி என்னது? 2 பிளஸ் 1. சரியா? இப்ப 55ல இருந்து 1 கழிச்சோம்னா என்ன வரும்? 54 பை 2 பிளஸ் 1. இதை அடிச்சோம்னா என்ன வரும்? 2 2 4 மீதி 1 இருக்கும். 14ன்னு வரும். 7 2 14. அப்ப 27 பிளஸ் 1 என்னது? 28. சரியா? அப்ப n ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 28. அப்போ மொத்தம் 28 உறுப்புகள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? 28 அப்படி ஸ்கொயர் பண்ணிடுவோம். அப்படிதானே? அப்போ 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் அப் டு 55. இதுல மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு? 28 உறுப்புகள். அப்போ 28 ஸ்கொயர். 28 ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 784. சரிங்களா? அதாவது 28 2 தடவை எழுதி பெருக்கணும். சரியா? இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.